நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறையேசுவில் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையிலே பங்கேற்று ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை முழுமையாக ஏற்று வாழ்வாக்குவதற்காக ஆவலோடு காத்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, குளித்துறை மறை மாவட்டம் புனித சூசேப்பர் ஆலயம் அப்பட்டு விளை பங்கு இறைமக்கள் சமூகம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று இந்த ஜெபத்திலே இணைய அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் இயேசு யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று அன்பை மையப்படுத்தி அவருடைய ஆளுமையை அலசி பார்ப்பதற்கு அழைக்கின்றார். அன்பாக இருந்த ஆண்டவர் தன்னுடைய அன்பின் மிகுதியை வெளிப்படுத்துவதற்காக, மனித குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய மகனை அன்போடு நமக்காக பரிசளித்தவர். தன்னுடைய மகன் வடிவாக இந்த எளிமையான நற்கருணையிலே வீற்றிருக்கின்றார். அவருடைய அன்பை சுவைத்த மக்கள் நாம், அவருடைய அன்பை சுவைக்கின்றவர்கள் நாம், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் நாம். அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த அன்பை அனுபவிப்பதற்கு, அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் இன்றும் நம்மை அழைக்கின்றார். இந்த அன்பு ஆண்டவரோடு நாம் பயணிப்போம், அவருடைய உறவிலே நாம் நிலைத்திருப்போம். அவருடைய அன்பு மேன்மையானதாக, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக, என்றென்றும் நம்மை வாழ்விக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எவ்வாறு சீமோனை அழைத்த ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் பங்கேற்பதற்காக, தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக அவரை தேர்ந்து கொண்டாரோ, இன்னும் பெரிய பொறுப்புகளில் அவரை உயர்த்தக்கூடியவராக உருவாக்கினாரோ, அதே மாட்சிமையை நமக்கும் தர வேண்டும். இறையாட்சியினுடைய பணியாளர்களாக, இறையாட்சியை விதைக்கின்ற மக்களாக, அவருடைய தோட்டத்திலே உடன் உழைப்பாளர்களாக நாமும் மாற்றம் பெற அன்பியை நாம் எந்நாளும் எடுத்து செல்ல இந்த ஆராதனை முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். இதோ இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு பேதுருவிடத்திலே, யோனாவின் மகனான சீமோனே, என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று கேட்டான். அதை குறித்து தான் சிந்திக்கப் போகிறோம். இன்றைக்கு என்னை பார்த்தும் ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். என் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னை நீ அன்பு செய்கிறாயாம். ஒருவேளை நான் ஆண்டவரை அன்பு செய்தால் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன். ஆண்டவரை அன்பு செய்தால் அவருக்கு பிடித்ததை மட்டும்தான் நான் செய்வேன். இன்னைக்கு நான்
எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் நான் அவரை அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ இந்த சிந்தனையோடு ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்ற உணர்வோடு நாம் ஆண்டவரை போற்றி பாடி புகழ்வோமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நற்கரின் ஆதரவு பிரசன்னத்தை நாம் உணர்வோம். இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த உறவுகள் எல்லாம் மாறிடும், மனிதர்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள். ஆனால் மாறாமல் இருப்பது நம் நற்கருணை நாதர் மட்டும்தான். நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது, குழந்தையாக இருந்தபோது கடவுள் எவ்வாறு என்னை அன்பு செய்தாரோ அதை போல இன்றும் என்னை அன்பு செய்கிறார். நான் ஒருவேளை அவரை விட்டு ஓடி போகலாம், மறுதளிக்கலாம், காட்டிக் கொடுக்கலாம், நீங்க வேணாம் ஆண்டவரேன்னு கூட சொல்லலாம். ஆனால் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் திரும்பி வருகிறேன்னு சொன்னா முதல் வார்த்தை ஆண்டவர் கேட்பதுதான், என் அன்பு பிள்ளையே என்னுடைய அன்பு செய்யறியா, வா என்று அழைப்பான். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீ சொன்னால் போதும் செய்வேன் ஆண்டவரே, நீ காட்டும் வழியில் நடப்பேன் ஆண்டவரே, உன் பாதை ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. உணர்ந்து பாடுவோமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கரம் உயர்த்துவோம். ஆண்டவரை அன்பு செய்வதன் அடையாளமாக கரத்தை உயர்த்துவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாடுவோமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இயேசுவே, இவருடைய வாழ்விலே எத்தனை எத்தனை போராட்டங்கள். பல நேரத்தில் ஆண்டவரே, இதோ நான் இந்த புயலுக்கு மத்தியில், கடலில் மத்தியில் நடப்பது போல என் வாழ்க்கை. எத்தனை எத்தனை புயல் காற்று, எத்தனை எத்தனை அலைகள். ஆண்டவரே, இதோ அந்த கடல் மீது தானே உம்முடைய அற்புத பாதங்கள் நடந்து சென்றன. ஆண்டவரே, அந்த கடலின் மீது நீ நடந்து செல்லுக. புயல், சூறை காற்று, ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்படியே அங்க அமைதி கிடைத்தது. ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் பாதுகாப்போடு இருந்தார்கள். இயேசுவே, இதோ நான் கடலிலே புயலிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு முன்னால உம்முடைய அற்புத பாதங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு புயல் வரலாம், வாழ்வை அச்சுறுத்தலாம், என் வாழ்க்கை படகு அலைக்கழிக்கப்படலாம். உம்முடைய அற்புத வார்த்தைகள் இருக்கிறது ஆண்டவரே, அது எனக்கு வாழ்வை தரும். உம்மை நம்பி நான் வாழ்வேன். இந்த மனநிலையோடு ஆண்டவரை போற்றி துதிப்போமா? கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை.
காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நிற்பதா எனக்கு இது கவலை. கடல் நீர் நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாளிப்பதா எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லோரும் வாய் திறந்து பாடுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரை உற்று நோக்குவோம், நற்கருணை ஆதரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் எனக்கு துன்பங்களும் துயரங்களும் தோல்விகளும் அவமானங்களும் தான். ஆண்டவரே, இதோ பாதையின்றி தவிக்கிறேன், பாதை காட்ட ஆட்கள் இல்லாமல் தவிக்கிறேன். என்னுடைய பாதையெல்லாம் இருளிலே இருக்கிறது, என்னுடைய பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறது. இயேசுவே, இதோ நீ பாதை காட்டும். நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, நானே வழி, நானே உண்மை, நானே ஒளி என்று சொன்னீரே. இயேசுவே, என்னுடைய ஆன்மீக வாழ்வு ஒளியிலிருந்து தவிக்கிறது ஆண்டவரே. என்னுடைய வாழ்வு ஆண்டவரே பாதை தெரியாமல் இருக்கிறது. ஆண்டவரே, பாதை காட்ட நீங்க வாங்க ஆண்டவரே. இதோ அன்று இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடக்க முயலும் போது ஒரு பக்கம் பார்வோனின் படைகள், இன்னொரு பக்கம் செங்கடல். இதோ நீர் இருந்து அவர்களுக்கு பாதை கிடைத்ததே. அந்த வீரர்கள் எல்லாம் கடலில் ஆழ்த்தப்பட்டு இறந்தார்களே. ஆனால் அந்த இஸ்ராயேல் மக்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்தார்களே. என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த பார்வோனின் சேனையைப் போல எத்தனை எத்தனை அச்சுறுத்தும் சக்திகள், என்னுடைய வாழ்விலே எத்தனை எத்தனை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே ஆண்டவரே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாடுவோமா? பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. உணர்ந்து பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. கரமுயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லோரும் இணைந்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. எல்லோரும் பாடும். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவே. கரம் தட்டி பாடுவோமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரம் தட்டி கண்களை மூடி ஹalleluya
இயேசுவே நன்றி நன்றி. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் இயேசுவே போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் இயேசுவே போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் இயேசுவே போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் ஹalleluya இயேசுவே ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya ஹalleluya இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே சொல், ஆண்டவரே சொல், இயேசு நன்றி சொல், இயேசுவே நன்றி சொல், இயேசுவே சொல். இயேசுவே சொல்லும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா மீண்டும் உணர்ந்து சொல்லுவோமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா ஆண்டவரே நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா ஆண்டவரே எனது நினைவும் நீயாவா ஆமா ஆண்டவரே எனது மொழியும் நீயாவா கர்த்தரே ஆண்டவரை பார்த்து உணர்ந்து எனது நினைவும் நீங்க தான், நீயாவா என் மொழி நீங்க தான் ஆண்டவரே. எனது மொழியும் நீயாவா இயேசுவே எனது மீட்பும் நீயாவா ஆமா ஆண்டவரே எனது உயிர்ப்பும் நீயாவா இயேசுவே எனது மீட்பும் நீயாவா இயேசுவே எனது உயிர்ப்பும் நீயாவா எல்லாம் நீங்க தான் சுவாமி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்வே இல்லை. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா தெய்வமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒன்றுமில்லை இயேசுவே எனக்கென்று ஒன்றுமில்லை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தெய்வமே ஒன்றுமில்லை எனக்கென ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எனக்கென ஒன்றுமில்லை என் படிப்பு, அறிவு, அந்தஸ்து, அழகு எல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. எல்லாம் நீ தந்ததானம் இயேசுவே எல்லாம் நீ தந்ததானம் நான் வாழ்வது
தெய்வமே ஒண்ணுமே இல்லை சாமி, ஒன்றுமில்லை. உம்மை தவிர எனக்கு என்ன ஒன்றும் இல்லை சாமி. இயேசுவே, கரம் உயர்த்தும், இரண்டு கரங்களை உயர்த்தும். எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம், நீ சொன்னா நான் செய்வேன். நன்றி, நன்றி ஆண்டவரே. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை ஆண்டவர் கோடான கோடி அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை இமெயில், எத்தனை வாட்ஸ்அப் செய்திகள், கடிதங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு வந்துட்டே இருக்குது. ஏன் எனக்கு இன்னைக்கு நடக்கலை, எனக்கு நடக்குமா அப்படின்னா, நம்பினால் எல்லாம் நடக்கும். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். நம்பினால் எல்லாம் நடக்கும். இன்னைக்கு அந்த ஆண்டவர் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தால், நான் அந்த ஆண்டவரை அன்பு செய்தால், அவருக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன். அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் நான் செய்வேன். எனக்கு அவர் மீது அன்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு கடவுள் எனக்கு நிறைய காரியங்களை செய்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், எல்லா காரியங்களையும் செய்கிறார். அப்படின்னா சாமி என்னை அன்பு செய்கிறாருங்க. அதனால தான் என் பாவத்தை மன்னிக்கிறார், எனக்கு அவருடைய திரு உடலையே கொடுக்கிறார். நான் எத்தனை முறை தவறு செய்தாலும் மீண்டும் வந்தால் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அவர் என்னை அன்பு செய்கிறார், நான் அவரை அன்பு செய்கிறேனா? வீட்டில் பாருங்களேன், ஏதாவது ஒரு சமைச்சோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் வேறு ஏதாவது ஒரு பாயாசம் செய்கிறோம், ஒரு ஏதாவது சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி செய்யணும்னா என்ன செய்வோம்? எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை ஏதாவது நம்ம அண்ணனுங்களாம் வாங்கிட்டு வந்தால் என் வீட்டுக்கார அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு பிடித்தது எனக்கு பிடிக்குதா இல்லையா அது இரண்டாம் பட்சம். எனக்கு பிடித்தவர்களுக்கு பிடிக்கணும். அதனால தான் இந்த பிரியாணி சாப்பிட்டா எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். இல்லை நான் இந்த கேக் வாங்கிட்டு போனால், இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனால், இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனால் என் வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொலை தூரத்துலேருந்து வாங்கிட்டு போய் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்களுக்கு பிடிக்கிறமே. இது அன்பின் வெளிப்பாடு. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. எனக்கு பிடிக்காது, ஆனால் என்னை விரும்புகிற, நான் விரும்புகிற அவர்களுக்கு இதை பிடிக்கும் அப்படின்னு ஆசையோடு வாங்கிட்டு போய் கொடுக்குறமே, இதுதான் அங்கே வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட அதை தான் கேட்க போகிறேன். ஆண்டவருக்கு என்னை பிடிக்கும். இன்றைக்கி நான் ஒரு குருவானவராக இருக்கிறேன்னா, நான் அப்படியே ரொம்ப யோக்கியனோ இல்லை புனித மாதிரி வாழ்ந்த இல்லை. எனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிடிக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைய நேரத்தில் என்னால் செய்ய முடிவது கிடையாது. ஆனாலும் என்னை கடவுள் நான் இருக்கும் நிலையில், நான் என்னுடைய பலவீனத்திலே அப்படியே இந்த நற்கருணை நாதரை அன்பு செய்கிறார். நான் என் ஆண்டவரை அன்பு செய்கிறேனா, அதில் தான் என் வாழ்வு இருக்கிறது. அனைவரும் எழுந்து நின்று இப்போது இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுக்க போகிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 21, இறைவசனங்கள் 15 துவங்கி 17 முடிய. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவான் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம்,
என் ஆடுகளை பேணி வள்ள என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் பேதுருட்ட என்ன கேட்டாரு? இந்த ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை, ஆண்டவர் என்ன கேட்டார்னு கேட்டு இந்த ஒரு பாடலை நாம் பாடப்போ இருக்கிறோம். பாருங்க, பேதுரு கடவுளுடைய அழைப்பை மறந்து மீன் பிடிக்க போகிறாரு. இந்த யோவான் நற்செய்தி 21 இது பார்த்தீங்கன்னா அந்த பிற்சேர்க்கை அப்படின்னு இருக்கும் பைபிளில். அப்படின்னா அந்த எழுதப்படும் போதே இந்த பகுதி இணைக்கப்படவில்லை, மாறாக இது தேவை என்று உணர்ந்த நம்முடைய தாய் திரு அவை இதை பிற்சேர்க்கையாக சேர்த்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேதுருவை மனிதனை பிடிப்பவனாக அழைத்தார். ஆனால் பேதுரு தாம் பழைய தொழிலுக்கே மீண்டும் மீன் பிடிக்க போகிறார். வெறுமையாக வரும்போது அங்கே ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் கலங்கரை விளக்கமாய் நிற்கிறார். பிள்ளைகளே, மீன் கிடைக்கலையா? ஒன்றும் இல்லை, அங்கேயே வலையை போடுங்கள், நிறைய மீன்கள் கிடைக்கிறது. அப்படியே வராங்க, அங்கே நிற்பவர் ஆண்டவர் தான் சொன்ன உடனேயே பேதுரு மீன், படகு, வலை எல்லாத்தையும் விட்டுட்டு இடுப்பில் வரிஞ்சு கட்டி கொண்டு, ஆண்டவரே நீ மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி அப்படியே அங்கே வருகிறார். வரும்போது அங்கே கறி மூட்டப்பட்டு இருக்கிறது, மீன்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, அப்பம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியே இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் பேதுருட்ட கேட்குறாரு, யோனாவின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாய்? 3 முறை கேட்குறார் ஆண்டவர். 3 முறை நீ மறுதளிச்சியே, ஏன் மறுதளிச்சுன்னு கேட்கல. அந்த கறி மூட்டிகிட்டு இருந்தபோது பேதுருக்கு ஞாபகம் வந்துட்டோம், ஐயோ அந்த தலைமை சங்கத்தின் முன் இப்படி தானே கறி மூட்டிகிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் குத்தி காமிக்கிறாரா? இல்லை, அங்கே அப்பம் இருந்தது, அதை பிட்டு கொடுக்கும்போது சீடர்கள்லாம் நினச்சிருப்பாங்க, ஐயோ ஆண்டவரே இதை வாங்கிறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, மனசு உறுத்தது. ஏன் அந்த கடைசி ஆவணும் போது இப்படி தானே அப்பத்தை பிட்டு கொடுத்தீங்க, என்ன ஆண்டவர் கேட்க போகிறாரோ தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை, அவருடைய தவறை, அவருடைய இயலாமையை கேட்கவில்லை. என்ன கேட்குறாரு? நீ என்னை அன்பு செய்கிற, அது போதும். இந்த சிந்தனையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் என் தேவனே. கரம் தட்டி பாடுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, ஆண்டவரே பேதுருட்ட கேட்டீங்களே என்னை நீ நேசிக்கிறாயான்னு சொல்லி, இதோ பேதுரு தடுமாற்றத்தோடு ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னான். இன்னைக்கு நானும் இதோ நற்கரையில் இருக்கக்கூடிய உண்மை, இயேசுவே நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன், என் இரட்சகரே உன்னை நேசிக்கிறேன், என் ராஜாவே உன்னை நேசிக்கிறேன். கரம் தட்டி ஆண்டவரே உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி நான் பாடுவோம். உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் என் தேவனே, உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் என் தேவனே. என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன், என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன். உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே. ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே என்ன துன்பம் வந்தால் ஆண்டவரே உம்மை நேசிப்பேன். யார் என்ன சொன்னால், என்னை அவமானப்படுத்தினால், என்னை ஒதுக்கி வைத்தால், என்னை உதாசீனப்படுத்தினால் ஆண்டவரே உம்மை நான் நேசிப்பேன். கரம் தட்டி நாம் பாடுவோமா? எனக்கு என்ன வந்தாலும் உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, யார் என்ன சொன்னாலும் உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே. எனக்கு என்ன வந்தாலும்
உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே. எல்லோரும் யார் என்ன சொன்னாலும் உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே. என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன், என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன். உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே. ஆண்டவரே, இதோ பாவி நான், தகுதியற்றவள் ஆண்டவரே. என்னை தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உன்னை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. இதோ சிலுவையை சுமந்தது போல பாவியாகிய என்னை தூக்கி சுமந்தீரே ஆண்டவரே. உம்மை நான் நேசிப்பேன். உணர்ந்து பாடுவோமா? கரம் தட்டி பாடுவோம். என்னை தேடி வந்தீரே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே. என்னை தூக்கி சுமந்தீரே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே. என்னை தேடி வந்தீரே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே. என்னை தூக்கி சுமந்தீரே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே. என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன், என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன். உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே. ஆண்டவரே, இதோ என்னை அன்பு செய்தி. நான் உம்மை அன்பு செய்யவில்லை. நான் உன்னை உதாசீனப்படுத்தினேன். நான் உம்மை விட்டு விட்டு ஓடினேன். உம்மை மறுதலித்தேன் ஆண்டவரே. நீ வேணான்னு சொல்லிட்டு நான் வேற்று இடங்களுக்கு போனேன் ஆண்டவரே. ஆனாலும் என்னை நீ நேசித்தீர் ஆண்டவரே. நான் உம்மை அன்பு செய்யவில்லை என்று தெரிந்திருந்தோம் ஆண்டவரே. நீர் என்னை அன்பு செய்தீரே ஆண்டவரே. உம்மை நான் நேசிக்கிறேன். இதோ உள்ளத்திலே அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவரே, உள்ளத்திலே எத்தனை பிரச்சனைகளோடு இறைச்சல்களோடு நான் வாழ்ந்திருந்தேன். எனக்கு அமைதியை தந்தீரே ஆண்டவரே. உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நான் பாடுவோமா? கரம் தட்டி பாடுவோம். என்னை அன்பு செய்தீரே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே. எனக்கு அமைதி தந்தீரே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே. என்னை அன்பு செய்தீரே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே. எனக்கு அமைதி தந்தீரே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே. என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன், என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன். உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே. உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் என் தேவனே, உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் என் தேவனே, என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன், என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன். உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் கர்த்தாவே, உம்மை நேசிப்பேன் ராஜாவே, உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் என் தேவனே, உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் என் தேவனே, என் ராஜனே என்னை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன், என் ராஜனே உம்மை நேசிப்பேன், என் தேவனே உம்மை நேசிப்பேன். ஹல்லேலூயா
Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே விடுதலை தருகிறவர். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பேதுருகிட்ட பாருங்க, ஆண்டவர் நீ ஏப்பா என்னை மறுதளிச்ச, நீ 3 தடவை மறுதளிச்சதுனால தான் நான் திரும்பவும் உங்ககிட்ட 3 தடவை நீ அன்பு செய்கிறியான்னு கேட்கல. நீ ஏன் திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போன கேட்கல. நீ ஏன் என்னை விட்டுட்டு ஓடின கேட்கல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட 2 முறை வந்திருக்கிறேனே, திரும்பவும் நீ ஏன் இதே பழைய தொழிலுக்கு போன கேட்கல. ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் தன் பிள்ளைகள் தான். ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் தன்னுடைய சீடர்கள் தான். ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் தன்னுடைய பணியாளர்கள் தான். அதனால தான் ஆண்டவர் அவருடைய குற்றங்களை குத்தி காட்டாமல், அவருடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி என்ன பாருங்க. 3 முறை யோனாவின் மகனான சீமோனே, என்னை நீ அன்பு செய்கிறாயா? என்னை நீ அன்பு செய்தால் என்னை நீ விட்டு விட்டு ஓடி போக மாட்டாய். என்னை முழுமையாக அன்பு செய்தால் என்னை நீ காட்டி கொடுக்க மாட்டாய். என்னை அன்பு செய்தால் நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ தலையாட்டிட்டு மாடு மாதிரி எஸ் அப்படின்னு நீ செய்வ. அதனால் ஆண்டவர் பேதுருவிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுங்களா? நீ ஏன் தப்பு செஞ்ச, ஏன் விட்டுட்டு போன, ஏன் மறுதளிச்ச, ஏன் இப்படி பண்ண? எதுவுமே இல்லை. என்னை நீ அன்பு செய்கிறாயாம். பேதுரு ஒருவேளை 1 முறை 2 முறை 3 முறை தவறியே இருக்கலாம். இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர், பேதுருனுடைய அந்த பணிகள் அப்படின்ற நூலில் இப்படி ஒரு காரியம் சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மரபு கதையில் பேதுரு அந்த வேதகலாமணி அதிகரித்து கொண்டிருக்கும் போது திரும்பவும் பாருங்களேன், பேதுரு எப்படியாவது இந்த ரோம்லேருந்து ஓடலாம்னு சொல்லிட்டு அந்த அபியான் பாதை வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அங்கே ஒருவர் சிலுவை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார். பேதுரு உத்து பார்க்குறார். இயேசு, ஆண்டவரே என்னாச்சு உங்களுக்கு? ஏற்கனவே உன்னை அடித்து சிலுவையில் தொங்க விட்டாங்க, கொண்டு விட்டாங்க, திரும்ப நீ சிலுவை தூக்கிட்டு வரி, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பேதுரை பார்த்து சொன்னாராம், பேதுரு, நீ என்னுடைய சிலுவையை சுமப்பாய், இந்த மக்களை எல்லாம் மீட்பாய், இந்த மக்களுக்கு நல்வழி காட்டுவாய் நம்பிதான் நான் விண்ணகம் சென்றேன், நான் மோட்சம் போனேன். ஆனால் நீ சுமக்க மறந்துட்டல, உனக்காக இன்னொரு டைம் நான் இந்த சிலுவையை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைந்த உடனே பேதுருக்கு நினைவு திரும்புகிறது. மீண்டும் வருகிறார். எந்த இடத்திலிருந்து தன் உயிருக்கு பயந்து ஓடினாரோ அதே ரோம் நகரம் வருகிறார். நற்செய்தியை அறிவிக்கிறார். ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். கைது செய்யப்படுகிறார். சிறையிலே அவரை துன்புறுத்துகிறார்கள். அவர் மீண்டும் ஆண்டவரை வார்த்தையை அறிவித்ததால் என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுருவையும் இயேசுவை போல சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்போ கூட பேதுரு பாருங்க எப்படி தன் அன்பை இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார்னு சொன்னால், சிலுவையில் அறையும்போது பேதுரு சொன்னாரா, என்ன சிலுவையில் நேரம் அறையாதீங்க, ஏனென்றால் என் இயேசுவை போல, என் ஆண்டவரை போல இறப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். நானும் இயேசுவை போல சிலுவையில் அறைஞ்சா எனக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடும். எனவே என்னை தலைகீழாக அறையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக ஆண்டவருக்கு உயிரை கொடுத்து ஆண்டவரை அன்பு செய்வதை பேதுரு வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் கூட இப்படி பல தடுமாற்றங்கள் வரலாம். பேதுருவை போல மறுதளிக்கலாம், விட்டு விட்டு ஓடி போகலாம், மீண்டும் அதே பழைய பாவ வாழ்க்கைக்கு ஓடலாம். நீ வேணாம் ஆண்டவரே, எனக்கு தேவையானது அந்த உலக இன்பங்கள், உலக நாட்டங்கள், உலக உறவுகள், இப்படி நான் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் என்னிடம் வருகிறார். நான் மனமாற்றம் பெற்று திரும்பி வர ஆண்டவர் என்னிடம் வருகிறார். நான் ஆண்டவரை அன்பு செய்ய எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், எப்பா என்னை நீ அன்பு செய்யறியா? என் அன்பு மகனே என்னை அன்பு செய்யறியா? என் அன்பு மகளே என்னை அன்பு செய்கிறியா? நீ என் அன்பு செஞ்சினா கடைசியிட்டெல்லாம் பேதிட்டு சொல், என் ஆடுகளை பேணி வள. 3வது முறையாக தான் சொல்கிறேன். முதல் முறை சொல்லலை, 2ஆம் முறை சொல்லலை, 3ஆம் முறை கேட்கும்போது பேதுரு டோட்டல் சரண்டர், முழுமையாக அர்ப்பணிச்சு, ஆண்டவரே எல்லாம் உனக்கு தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், நானும் நீ அன்பு செய்கிறேன், ஒரு சாட்சி வாழ்வு வாழ்தா? இன்னைக்கு அதே கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறேன். இந்த மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்ககிட்ட கேட்குறேன், என் அன்பு மகனே மகளே, நீ என்னை அன்பு செய்கிறாய். நான் ஆண்டவரை அன்பு செய்தா அவருக்கு பிடித்த மாதிரி வாழ்வேன்.
பாவங்களை விட்டு விடுவேன், மன்னிப்பேன், ஏற்றுக்கொள்ளுவேன், சமாதானமாக இருப்பேன், பிறருக்கு அன்பு காட்டுவேன், என்னிடம் இருப்பதை தாராளமாக பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பேன். எப்போது ஆண்டவரை நான் அன்பு செய்தார். இன்னைக்கு ஆண்டவரை நாம் அன்பு செய்கிறோமா? முழந்தால் படியிடும். இதோ ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். பேதுருவிடம் கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட அதே கேள்வி கேட்குறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? என்னுடைய பதில் என்ன? என்னால் தைரியமாக சொல்ல முடியுமா? பேதுருவை போல ஆமாம் ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு என்னால் உங்களால் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? பேதுருட்ட 3 முறை தான் கேட்டார். நான் அன்பு செய்கிற வரையில் என் ஆண்டவர் 3 முறை இல்லை, 300 முறை இல்லை, 3000 முறை என் ஆண்டவர் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் என்னை ஆண்டவர் அன்பு செய்கிறார், நான் தான் ஆண்டவரை அன்பு செய்வது கிடையாது. என்னை ஆண்டவர் அன்பு செய்கிறார், நான் தான் என் ஆண்டவரை அன்பு செய்வது கிடையாது. காரணம் என்ன? பொருள்கள் மீது உள்ள அந்த பற்று, உறவுகள் மீது உள்ள அந்த பற்று, பாவங்களின் மீது உள்ள அந்த பற்று, என்னுடைய பலவீனங்கள் மீது உள்ள அந்த பற்று, இந்த பாவத்தை, பலவீனத்தை, அழிந்து போகின்ற உறவுகளை, அழிந்து போகின்ற செல்வங்களை பிடித்து கொண்டு நான் ஆண்டவரை அன்பு செய்ய மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே கரங்களை கூப்போம், ஆண்டவரை உற்று நோக்குவோம். இதோ இந்த பாடலை பாடி ஆண்டவர் நம்ம சொல்ல போறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பேதுருவை போல, ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும், நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது நீர் அறியாத ஒன்றா? இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன் சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். இயேசுவே உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீ உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போயினா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போயினா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே இதோ நான் பாவி, என்னுடைய இயலாமைகள், பலவீனங்கள், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், என் கண்ணீர், கவலை, உடல் வியாதி, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், ஆண்டவரே இவற்றின் மத்தியில் உம்மை என்னால் அன்பு செய்ய முடியவில்லை. ஆண்டவர் இதோ இந்த உலகம் தருகின்ற இன்பம்தான் உண்மை என்று சொல்லி ஒருவேளை அதையெல்லாம் இறுக பற்றிக்கொண்டு உம்மை நான் அன்பு செய்ய முடியாத அந்த நிலையில் நான் இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னி, இதோ உம்மை அன்பு செய்ய எனக்கு ஆசிரை தாரும், ஆற்றலை தாரும். கேட்போமா? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன்,
இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. பாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் ஆண்டவரே, இதோ உங்களிடம் திரும்பி வர உம்மை அன்பு செய்ய ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாரு. உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள எனக்கு ஆசீர்வாதத்தை தாரு. உங்களுடைய இரக்கத்தை புரிந்து கொள்ள, உங்களுடைய மன்னிப்பை புரிந்து கொள்ள ஆண்டவரே என் உள்ளத்தை திரும்பி வரணும் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவருடைய கண்ணீர், கவலைகள், கடன் தொல்லை, வேதனைகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். ஆண்டவர் நான் இருக்கும் நிலையில் அப்படியே என் ஆண்டவர் அன்பு செய்கிறார். இதோ நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், நான் ஆண்டவரை மறுதலித்தாலும், விட்டு விட்டு ஓடினால், நீ வேணான்னு சொல்லி இருந்தாலும் கூட, இதோ ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே நான் உன் பிள்ளை, நான் உன்னை அன்பு செய்கிறேன் சொன்னா அப்படியே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என் ஆண்டவர் என்னை அன்பு செய்யக்கூடிய ஆண்டவர். உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், உடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், இளைஞர்கள் இளம் பெண்களை ஒப்புக் கொடுப்போம், முதியவர்களை ஒப்புக் கொடுப்போம், கணவன் மனைவியை ஒப்புக் கொடுப்போம். இதோ மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய குருக்கள், ஆயர்கள், துறவியர், திரு அவையின் தலைவர்கள் எல்லாத்தையும் ஒப்புக்கொடும். ஆண்டவரே நீங்க எங்க எல்லாத்தையும் அன்பு செய்றீங்க. பல நேரத்தில் நாங்க தான் உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எங்கள் உள்ளத்தை தொடு. இதோ கல்லான எங்கள் உள்ளத்தை தொடு. இந்த உள்ளத்தை எல்லாம் கனிவுள்ள இதயமாக மாற்றும். உண்மை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். உண்மை அன்பு செய்தால் எங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருக்கா, ஏற்ற தாழ்வுகள் இருக்கா, யார் பெரியவன் யார் பெரியவள் என்ற அந்த எண்ணம் இருக்காது. இதோ சுயநலம் இருக்காது. ஆண்டவரே இதோ உம்மை அன்பு செய்தால் அங்கே பொதுநலம் இருக்கும், அங்கே மன்னிப்பு இருக்கும், அங்கே இரக்கம் இருக்கும், அங்கே ஒரு திரு அவை, புனிதமான திரு அவை இருக்கும். அந்த திருவழிபாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோமே, அதை போன்ற ஒரு அற்புதமான அந்த விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னகம் இங்கே இருக்கும். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நான் அன்பு செய்வேன். அப்படி அன்பு செய்கின்ற போது ஆண்டவரே எங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பாவ எண்ணங்கள் எல்லாம் மாறும். எங்களுடைய பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் மாறும். எங்களுடைய நோய்கள் எல்லாம் மாறும். கடன் தொல்லைகள் மாறும். கண்ணீர் மாறும். கவலைகள் மாறும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்வன காயங்கள் எல்லாம் மாறும். இயேசுவே நீர் என்னை அன்பு செய்கிறேன். நான் உம்மை அன்பு செய்தால் இந்த உலகம் அன்பின் உலகமாக மாறும். அதற்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நிறைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயிரை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருளினாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க